ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். ஸோ முதல் தடவை யாராவது பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 601ங்க. இந்த 601க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 6ம் பி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பராக கொடுத்துருந்தோம் ஏபியில். பட் நம்ம சி போர்டில் வந்துட்டு 4 கொடுத்துட்டோம், 4 2 கொடுத்துட்டோம். ஸோ ஒரு 2 பாயிண்டில் போயிருக்கு. ஸோ ஏபியில் வந்து சூப்பராக 6-0 கொடுத்துருந்தோங்க. ஆல் போர்டில் பாருங்கள் 6-1 ரெண்டுமே கொடுத்தோம். ஆனால் சப்போர்ட்டிங்கில் கொடுத்துட்டோம், ரெண்டுமே கொடுத்துருக்கோம், சப்போர்ட்டிங்கில் கொடுத்துட்டோம். நேற்று நம்ம கொடுத்தோம் 0-5 ரெண்டுமே வின் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டில் நேற்று. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி 1-6 கொடுத்தோம், பட் சப்போர்ட்டில் கொடுத்துட்டோம். மெயின் வந்து நம்ம வந்து 2-7 சொல்லியிருந்தோம், சப்போர்ட்டில் வந்து 1-6 சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி சப்போர்ட் அடித்தான். அதே மாதிரி பாருங்கள் ஏபிஏசியில் பாருங்கள் 60 கொடுத்துருந்தோம், சூப்பராக கொடுத்துருந்தோம் 60. இதுவும் நம்ம வந்து சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். மெயினில் வந்துட்டு 67, மெயினில் வந்துட்டு நம்ம 67 12 கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்காக இந்த இது வரும்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம சப்போர்ட்டிங்கில் 60 10 கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டிங்கில். இன்றைக்கி எல்லாமே ஒரு சப்போர்ட் கேம் தான் அடிச்சிருக்காங்க ஏபியில். ஏபி இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட்டிங்கில் கேம் போட்டிருந்தா ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த 600 அதே மாதிரி பாருங்கள் ஏபிசியில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏபிசியில் வந்து 604 கொடுத்துருந்தோம், ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்குன்ற சப்போர்ட்டிங்கில் கொடுத்துருந்தோம் 604, ஒரே ஒரு நம்பர் கொடுத்தோம். இதுக்கு பவரில் வந்து 159 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டிங்கில் கொடுத்துட்டோம். மெயினில் வந்துட்டு 122 கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம வந்து பிசியில் வந்துட்டு 60 பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து 60 பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் போர்டில் கூட 1-6 ரெண்டுமே கொடுத்துருக்கோம். சரிங்க, நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நம்ம வந்து எங்கேருந்து எடுத்து எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து எடுத்தது இந்த 6, இந்த 7, இந்த 8 எடுத்துட்டுங்க. அப்படி எடுத்தோம். அப்படி இல்லை இந்த 2 6 7 இந்த 2 லைன் தான் நம்ம எடுத்தோம். உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். ட்ரையாங்கிள் எடுத்துருக்கான், சேம் நேற்று எடுத்த மாதிரி எடுத்துட்டான். ஸோ நேற்று முந்தின நாள் எடுத்த மாதிரி எடுத்துட்டான். 6 0 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 1. ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். சிம்பிள் தான். போடுறவங்க யாராவது போட்டிருப்பாங்க சப்போர்ட்டில், ஏன்னா அப்படி தான் கேம் அடிக்கிறான். ஒரு நம்பர் வந்து உள்ளார வச்சு அடிக்கிறான். ஸோ யாராவது போட்டிருந்தா சூப்பராக ஒரு 3 டிஜிட் பாஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ பவரில் இல்லாமல் டைரெக்டாகவே கிடைக்கிது. நேற்றும் பவரில் இல்லாமல் டைரெக்டாக கொடுத்தான். இந்த 2 0 5 502. அதே மாதிரி புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் நேற்று 3 நாள் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேம் புரியும். நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு செட்டு, அப்புறம் அடுத்த செட்டு இங்கே இருக்குது 3 செட்டு, இங்கே ஒரு செட் 4 செட்டு, இது ஒரு 5ஆவது செட்டுங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே முடித்தான்னா நேராக ஃபஸ்ட்லேருந்து வருவாங்கன்னு சொன்னேன். நேற்று நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்லேருந்து வருவான்னு. ஸோ அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா பாருங்கள் 601. எங்கேயுமே இல்லை பாருங்கள் 6-0 எங்கேயுமே கிடையாது. இங்கே எங்கேயுமே கிடையாது 6-0. டைரெக்டாக வந்து எங்கே எடுத்தான்னா ஃபஸ்ட்டில் எடுத்தான். ஃபஸ்ட்டில் இங்கே எடுத்தான் பாருங்கள். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தான். ஸோ அதே மாதிரி பாருங்கள் நாளைக்கு எப்படி கொடுப்பான்னா பாருங்கள். நாளைக்கு உள்ளது நாளைக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு லைனு. அடுத்த லைன் நம்ம கனெக்டிவிட்டி எங்கேருந்து வருது பாருங்கள். ஸோ 5-0-2 பாருங்கள். 5-0-2லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் பாருங்கள். 0-0-7ங்க. இது வந்து 502 அடித்தான். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் 6-0-1. ஸோ 601 அடித்தான். அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்தீங்களன்னா இந்த 2-9-4. அப்படி இல்லைன்னா 8 எடுத்துருவாங்க. இந்த 4 இல்லைன்னா 8 எடுப்பான். ஸோ நாளைக்கு ஒரு தெளிவான கெஸ்ஸிங்கு. அப்படி இல்லைன்னா இந்த 3-1-6 இப்படி எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு செட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ இதுலேருந்து தான் வரணும் நாளைக்கு கேமு.
ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். நேற்று நம்ம வீடியோ வந்து லேட்டாக போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அதனால சீக்கிரம் போடுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன் நான் வீடியோ பாருங்கள். ஏபிசியில் பாருங்கள் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஏபிசியில் 3 7 4 அடுத்து 8 2 9 8 2 9 நீங்கள் 8 2 9 சைடில் 1 3 6 வருது, அதை எடுக்க வேண்டாம். ஸோ இது மட்டும் அது நீங்கள் சப்போர்ட்டிங்கோடு வச்சுக்கலாம். இந்த 136 681 இது சப்போர்ட்டாக போடுறவங்க போட்டுக்கலாம். எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா இந்த 374 அப்புறம் 8 2 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆல் போர்டில் கேட்டிங்களன்னா பாருங்கள், ஆல் போர்டில் கேட்டிங்களன்னா நமக்கு 3 അല്ലെങ്കിൽ 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 അല്ലെങ്കിൽ 8 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஎன்சியில் பாருங்கள், பி போர்டில் 7 சி போர்டில் 4ங்க. அதே மாதிரி இதுக்கு பவரு 2 9. ஸோ பி போர்டில் 7 சி போர்டில் 4 இதுக்கு பவர் 2 9ங்க. ஸோ பிஎன்சியில் ஒரு போர்டு மாறாமல் வரும்னு நம்புகிறேன், வெற்றி இருக்குன்னு. ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ட்ரிக் வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ட்ரிக் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிக் வீடியோவோட சேர்த்து நான் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ டவுட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஏபிஏசிபிசி பார்த்தீங்களன்னா பாருங்கள் 37 34 82 89. இதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வேணும்னா 13 இந்த 13 கூட தேவை கிடையாது, 36 63ங்க. இந்த 36 63 பிசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு வேளை இந்த லைன் இல்லைன்னா, ஸோ இந்த 4 நம்பர் மிஸ் ஆச்சுன்னா இந்த லைனில் வந்து இந்த 36 63 நீங்கள் வந்து பிசியில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா, எனக்கு பிசியில் தான் கிடைக்குது 36 63. சரிங்க. அதே மாதிரி ஏபிசி 3 டிஜிட் பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் 4 நம்பர் கிடைக்கிது, 374. அதே மாதிரி 8 2 9. ஸோ அடுத்து 1 3 6 6 8 1 இந்த 4 நம்பர் கிடைக்குதுங்க. இந்த 4 நம்பர் கிடைக்குது ஏபிசி 3 டிஜிட்டில். ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இவ்வளோ தாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் நன்றி.